வணக்கம் மக்களே. இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் கேள்வி எப்படியெல்லாம் நம்மளை கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம எப்படி ஒரு ஷார்ப் மைண்டோடு இருக்கலாம், லைன் பை லைனாக படிக்கலாம். அதை லைன் பை லைனாக படித்து அதுலேருந்து வருதோ வரலையோ நம்ம தெளிவாக இருக்கலாம். சரிங்களா? அப்போது உரைநடை உலகம் இதில் தமிழ்ச்சொல் வளம். தமிழ்ச்சொல் வளம்னாலே தேவநேய பாவாணர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இதுலேருந்தெல்லாம் கொஷின் எடுப்பாங்க. ஆனால் இதில் கொஷின் கேட்கா போட்டோம். ஆனால் நம்ம ஒரு 2 கொஷின் உருவாக்கிக்கலாம். பாருங்கள், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இப்போ நாடும் மொழியும் நமதிரு கண்கள் கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கனாக்கா நம்ம மகாகவி பாரதியார்னு நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். சரிங்களா? நீங்கள் படிக்கும்போது இப்படி தான் நம்ம படிச்சுக்கணும். இதுலேருந்தெல்லாம் கொஷின் எடுப்பாங்களா அப்படின்னாலாம் நம்ம நினச்சிக்கிட்டு படிக்காமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் பற்றியாக நம்ம படிக்கலாம். காலவெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு விளங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. சரிங்களா? செந்தமிழ் மொழி அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ்ச்சொல் வளம். சரிங்களா? இப்போ பாருங்கள், சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும் கொடுத்துருக்காங்க. தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழிலுள்ள ஒரு பொருட்பலச்சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்கிறார் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கொஷின் வந்துடுச்சு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னாலே கால்டுவெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கொஷின் கேட்டுட்டாங்களா? இந்த மாதிரி தான் நம்ம லைன் பை லைனாக படிக்கும்போது அந்தந்த கொஷின்ஸ் நம்ம இன்செர்ட் வச்சுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும்.